திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நாம 3ஆம் தந்திரத்துல அடுத்த தலைப்பு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை 3ஆம் தந்திரத்துல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். திருமந்திரத்துல துவக்கமா நம்ம எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் வாழ்த்து சொல்லி இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருமூலர் யாரு, அவருடைய குருமார்கள் யாரு, அவர் யார் வழி கற்று வந்தா, இது எல்லாமே பார்த்தோம். அடுத்து 1ஆம் தந்திரத்துல பொதுவா வாழ்க்கையில நாம எப்படி எல்லாம் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி இருந்தாங்க. இந்த உலகத்துல நிலையாமைனா என்ன, புலால் ஏன் மறுக்க வேண்டும், அந்தணர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாட்டினுடைய அரசன் எப்படி இருக்க வேண்டும், நாம ஏன் கற்கணும், கல்லாமல் இருந்தா என்ன ஆகும், இது எல்லாமே 1ஆம் தந்திரத்துல பார்த்துட்டோம். இந்த உலக வாழ்க்கைக்கு பொதுவான விஷயங்கள், நாம நல்லா இந்த உலக வாழ்க்கைய இன்புற்று வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் 1ஆம் தந்திரத்துல பார்த்துட்டோம். 2ஆம் தந்திரம் வரும்போது கொஞ்சம் இந்த உலக வாழ்க்கைய விட்டுட்டு அடுத்த நிலையா இறைநிலையை தேடி போகக்கூடியவங்க யாரெல்லாம், அந்த இறைநிலைன்னு ஒண்ணு இருக்கு, இறைவன்னு ஒருவர் இருக்காரு, அவர் எப்படி எல்லாம் நமக்குள்ள நிறைந்து இருக்கார், அவர் என்னெல்லாம் செய்துட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இந்த உலக வாழ்க்கையை விட்டு அடுத்து ஒரு உயர்ந்த நிலையா இறைநிலைய பற்றி சொல்லி இருந்தார். 3ஆம் தந்திரத்துல அந்த இறைநிலைய நாம அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும், நாம எப்படி தயாராகணும், நம்மளை எப்படி சரி செய்துக்கலாம், நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு 3ஆம் தந்திரத்துலதான் நம்மளை பத்தி சொல்றாங்க. நம்ம அப்படின்னா நம்ம மற்றவங்க மாதிரி கிடையாது, இந்த உலக வாழ்க்கையை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையாது. நம்ம அடுத்ததா இறைநிலைய தேடி போகணும், இறைவன் நமக்குள்ள இருக்காருங்கிறத நாம உணரணும் அப்படின்னு வரக்கூடிய நமக்கான அந்த 3ஆம் தந்திரம். இதுல முதல் தலைப்பு அட்டாங்க யோகம். நீ இறைவனை அடையணும், உனக்குள்ள தேடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா நிறைய யோக நிலைகள் இருக்கு. அதுல சிறந்த யோக நிலை அட்டாங்க யோகம் அப்படின்னு, அது ஒரு யோகமா அத பத்தி சொல்றாங்க. யோகம் அப்படின்னாலே இறைவனை போய் நாம அடையக்கூடிய நெறிகள், அதுதான் யோக நிலை. அதுல ஒரு நிலை அட்டாங்க யோகம். அது முதல் தலைப்பு. 2வது தலைப்பு அந்த அட்டாங்கம் அப்படின்னா 8 அங்கங்களை கொண்ட யோகம். அந்த 8ம் என்னென்ன அப்படிங்கிறதும் 3ஆம் தந்திரத்துலதான் விளக்கப்படுது. அப்ப ஒரு இறைவனை அடையக்கூடிய பக்குவத்துக்கு வந்த ஒருவர் என்னெல்லாம் பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. முதல் தலைப்பு இயமம். இயமம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே எடுத்ததும் இந்த பிறவி எடுத்து வரல. நம்ம பல பிறவிகளா புல்லா பூடாய் விலங்காய் எல்லாமாகவும் இருந்துதான் வந்தோம். அப்ப அந்த பிறவி குணங்கள் எல்லாமே நமக்குள்ள இருக்கும். மனித பிறவி எடுத்த உடனே நமக்கு இறைவனை அடையணுங்கிற எண்ணம் வரப்போறது கிடையாது. இந்த உலக வாழ்க்கைய பலவிதமா இன்புற்று நாம வாழ்ந்து முடிச்சுட்டுதான் ஒரு பிறவில இறைவனை தேடுவோம் அப்படின்னு வந்திருக்கோம். அப்ப அந்த பழைய பிறவில நமக்குள்ள இருந்த தேவையற்ற எண்ணங்கள் குணங்கள் எல்லாமே நமக்குள்ள இப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப முதல் படியே அந்த பழைய குணங்கள் எல்லாத்தையும் நாம விட்டு விட வேணும் அப்படிங்கிறது தான் இயமத்துல சொல்லப்படுது. ஒரு 5 விதமான குணங்கள் திருமூலர் நிறைய சொல்லியிருந்தாங்க. அதுல முக்கியமான 5. அஹிம்சை, எதையும் துன்புறுத்தக்கூடாது, நம்ம உட்பட நம்மளை நாமே துன்புறுத்தி அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைப்பதும் தவறு, அஹிம்சை. 2வது சத்தியம், என்ன ஆனாலும் சரி உண்மையதான் பேசணும். உண்மை அப்படிங்கிறது மனம் சொல் செயல் 3மே ஒரே மாதிரி நடந்துக்கிறது தான் உண்மை, அது சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அஸ்தேயம், திருடாமை. ஸ்தூலமான பொருளை மட்டும் திருடுவது திருட்டு கிடையாது, மற்றவங்களுடைய நேரத்தை திருடுவது, அவங்களுடைய இன்பத்தை திருடுவது எல்லாமே திருட்டுதான், அந்த திருடு செய்யக்கூடாது. 4வது நிலை நமக்குள்ள இருக்கக்கூடியது ஐம்புலன்கள் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாம அது இஷ்டப்படி இருக்கும். அந்த ஐம்புலனையும் கொஞ்சம் நாம அடக்கணும், அத சொல்றது பிரம்மச்சரியம். 6வது அபரிக்கிரகம், நம்ம எல்லாத்தோடையும் ஒரு அதிகப்படியான பற்றோட இருப்போம். அப்புறம் அந்த பற்றுனாலேயே ரொம்ப பாதிக்கப்படுவோம். அப்ப அந்த பற்றுக்குள்ளேயே இருந்தாலும் பற்றற்ற நிலையில நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது
அபரிக்கிரகம், இந்த 5 பற்றி இயமத்துல நம்ம பார்த்தோம். அடுத்து நியமம். நியமத்துல எது எல்லாம் நமக்குள்ள இருக்கோ தேவையில்லாத குணத்தை வெளியே அனுப்பிட்டோம். அடுத்து நியமத்துல என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நாம உள்ள கொண்டு வரணும். அது கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நாம அதுக்கு முயற்சி செய்துகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுவே நமக்குள்ள வந்துரும். அப்ப எதெல்லாம் கடைபிடிக்க சொன்னார்னா அதுவும் நிறைய சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு 5 முக்கியமானது. சௌச்சாங்கிறது நம்மள நாமே தூய்மைப்படுத்திக்கிறது. உடல் தூய்மை மட்டும் கிடையாது, உள்ள தூய்மையா இருக்கிறது சௌச்சா. சந்தோஷா, எந்த ஒரு உணர்வா இருந்தாலும் சரி அதுல ஒரு நிம்மதி திருப்தி அடைகிறது தான் சந்தோஷா. மகிழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் வேணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. கிடைச்சதுலே நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு நாம ஒரு நிலை, நம்மள நாமே திருப்திப்படுத்திக்க நிலை சந்தோஷா. தபஸ், நமக்குள்ள ஒரு ஒழுங்கு வேணும். ஏதாவது ஒரு விஷயத்துல அதை கடைபிடித்து நம்மள நாமே ஒழுங்குபடுத்திக்கணும். காலையில கரெக்டா 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன், 6 மணிக்கு யோகா செய்திடுவேன், 7 மணிக்கு குளித்திடுவேன், 8 மணிக்கு சாப்பிட்டுருவேன். இந்த மாதிரி நம்மள நாமே ஒரு ஒழுங்குபடுத்திக்க குணம் வேணும். தபஸ். அடுத்து ஸ்வத்யாயகா, நான் யாரு, நான் ஏன் பிறந்தேன், நான் என்ன செய்யறேன்னு ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடமாவது நம்மள நாமே உணர்ந்து பார்க்கணும். நமக்குள்ள ஆத்ம விசாரணை, நாம ஏன் என்னங்கிறத நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். பதிலே கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, தினம் அதை பயிற்சி செய்யணும். அது ஸ்வத்யாயகா. கடைசி இது ஈஸ்வர பிரணிதானக. எது நடந்தாலும் சரி அதுக்கு உட்கார்ந்து அழுது கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலைக்கு நாம நகர்ந்து செல்லணும். அது சந்தோஷமான உணர்வா இருந்தாலும் சரி, கவலையான உணர்வா இருந்தாலும் சரி, எல்லாம் அவன் செயல்னு விடுவதுதான் ஈஸ்வர பிரணிதானக. இது எல்லாம் நம்ம கிட்ட இல்லாத குணங்கள், இது எல்லாத்தையும் கத்துக்கணும். இது நியமம். அடுத்த தலைப்பு ஆதனம் பார்த்தோம். அதுல ஒரு 8 ஆசனங்கள் செய்தாலே போதும், உன்னுடைய உடல் ஒரு அமைதியான நிலைக்கு வந்துரும். நீ அடுத்த பயிற்சியான பிராணாயாமம், தியானம்லாம் செய்யணும்னா உன் உடம்ப வலிமைப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான சில ஆசனங்கள் சொல்லி கொடுத்திருந்தாங்க. எந்த ஆசனமா இருந்தாலும் சரி அந்த ஆசனத்துல நீ ஸ்திரமா இருக்கணும். ஸ்திரம்னா அசைவில்லாம இருக்கணும், சுகமா இருக்கணும், பல்ல கடிச்சிட்டு தம் கட்டிட்டுலாம் இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஆசன நிலை. அடுத்து பிராணாயாமம். அந்த தலைப்புல பிராணன் அப்படின்னாலே நம்மளுடைய மூச்சு காற்று, யமம் அப்படின்னா அதை ஒழுங்குபடுத்துதல். மூச்சு காற்ற நம்ம பல விதமா பிரித்து பார்த்தோம். பஞ்சவாயுக்கள், தசவாயுக்கள், அப்புறம் பூரகம், ரேஷகம், கும்பகம். அந்த மூச்சு காற்றையே நம்ம எப்படி எல்லாம் மாற்றி இந்த உடலை சரி செய்யலாம் மூச்சு பயிற்சி மூலமா, அது பார்த்தோம். அடுத்து பிரத்யாகாரம். அந்த மூச்சை கவனித்து ஒழுங்குபடுத்த நம்மளுடைய பிராணன் பிரத்யாகாரம் அப்படின்னா ஆகாரம்னா உணவு, பிரத்தி அப்படின்னா அதை விட்டு விலகி இருக்கக்கூடிய தன்மை. அப்ப நமக்கு ஆகாரம்ங்கிறது நம்ம உணவு மட்டும் கிடையாது, நம்மளுடைய 5 புலன்களும் ஆகாரம்தான், நம்மளுடைய மனமும் ஆகாரம்தான், நம்மளுடைய பிராணனும் ஆகாரம்தான். அப்ப இது எல்லாத்த விட்டும் நம்ம அப்படியே விலகி இருக்கிறது அது பிரத்யாகாரம். அதாவது மூச்சு காற்று மூலமா நம்மளுடைய மனம், 5 புலன் அனைத்தையும் பக்குவப்படுத்துவது. அடுத்த தலைப்பு தாரணை பார்த்தோம். தாரணையில மனம் அங்க இங்கன்னு செல்லாம அதை கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி ஒரு இடத்துல நிப்பாட்டுவது தாரணை. அப்ப தியானம்னா என்ன? தாரணைக்கும் தியானத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். மனதை ஒரு நிலையில கொண்டு நிறுத்துவது தாரணை. அந்த ஒரு நிலையை ஒன்றுமே இல்லாத நிலையாக நீட்டிப்பது தியானம். இந்த இரண்டையும் பார்த்தோம். அடுத்து சமாதி நிலை. சமம் பிளஸ் ஆதி. ஆதி நாம எங்க இருந்து தோன்றி வந்தோமோ அதே இடத்துல போய் மீண்டும் சமமாவதுதான் சமாதி நிலை. அதாவது இந்த உயிர் இறைவனோடு ஒன்றி இருத்தல், அந்த நிலைக்கு நம்மளை அழைத்து செல்லக்கூடிய சமாதி நிலை. இந்த நிலைகள் எல்லாமே இதுதான் இறைவனை அடையக்கூடிய நெறிகளா சொல்றாங்க. அப்ப நம்ம எந்த நெறியில இருக்கோம்னு பாத்துக்கலாம். நமக்குள்ள இருக்கிற தீய விஷயங்களை விட்டுட்டோம்னா
இயமத்தை நம்ம ஓரளவு கடைபிடிச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நியமம் நல்ல விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம்னா 2வது நிலையிலையும் கொஞ்சம் பயிற்சியில இருக்கோம்னு அர்த்தம். தினமும் ஆதனம் செய்றோம், பிராணாயாமம் செய்றோம், அந்த இதுவரைக்கும் நம்மளால நல்லாவே உணர முடியும். ஏன்னா இது எல்லாமே நாம வெளியில பார்த்து செய்துட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய இந்த பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதிலாம் நமக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அத வெளியில இருக்கிறவங்க சொல்வாங்க. முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. நீ கொஞ்சம் ஏதோ பொறுமையா இருக்க. உனக்கு அந்த ஆசையெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு மற்றவங்க சொல்ல சொல்ல நம்ம அப்படியே ஆமா நமக்குள்ள அப்ப இந்த பயிற்சி எல்லாமே மாற்றத்தை ஏற்படுத்துதே அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். அப்ப நம்ம அடுத்த நிலைக்கு போக ஆரம்பிப்போம். இப்ப அடுத்த தலைப்பு அட்டாங்க யோக பேரு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இந்த பயிற்சி எல்லாம் செய்யறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த அட்டாங்க யோக பேர்ல சொல்லியிருந்தாங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வமே எது? அந்த சமாதி நிலை. இறைவன்கிட்ட போய் அடையக்கூடிய அந்த நிலைதான் கடைசி நிலை. ஆனா அந்த நிலைக்கு போறதுக்கு முன்னாடி நமக்குள்ள பல நன்மைகள் கிடைக்கும். எப்படி அமிர்தத்தை எடுக்கிறது தான் இறுதி நிலையா இருந்தாலும் அந்த அமிர்தம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருந்து பொன் வரும், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாம் வரும்போதும் தேவர்கள் அதுல மனதை கொண்டு போய் விட்டுறாம அந்த அமிர்தத்தையே நோக்கி தவம் இருந்து பார்க்கடலை கடைந்தாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இந்த அட்டாங்க யோக பேருனால பல நன்மைகள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் நம்மளுடைய எண்ணம் இறைவனை அடைவதாகவே இருக்க வேண்டும். அததான் அட்டாங்க யோக பேர்ல சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னா அட்டமா சித்தி, 8 விதமான சித்திகள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 8 சித்தினா அப்ப 1 2 3 7 8ன்னு சொல்லிட்டு அந்த 8 தான் போல அப்படின்னு நினைக்க கூடாது. 8 அப்படிங்கிறது இன்ஃபினிட்டியையும் குறிக்கும். அப்ப எண்ணில் அடங்கா எல்லா சக்திகளுமே இந்த அட்டமா சித்திக்குள்ள அடங்கிரும். நம்ம 8ன்னு சொல்றதுக்குள்ள எல்லாமே அடங்கிரும். அப்ப எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறதுதான் அட்டமா சித்தி. அதுல 8 தலைப்புகள் பார்த்தோம். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். ஒன்னொண்ணுமே நம்ம நல்லா விளக்கமா பார்த்துட்டோம். எல்லாமே இறைவனை நாம தேடி போகும்போது நம்மள நாமே சிறியதா ஆக்கிட்டு இறைவனை பெரியதா பாக்குறது, இல்ல நாம பெருசா மாறி அந்த இறைவன் சின்ன விஷயத்துக்குள்ள எல்லாம் எப்படி இருக்காருன்னு பாக்குறது, காற்று போல ஒரு இடத்துல இருக்கும் போதே இன்னொரு இடத்துக்கு போய் பாக்குறது, நம்மள நாமே வலிமையா மாற்றி பார்க்கிறது, இந்த மாதிரி 8 விதமான சித்திகள் பற்றி பார்த்தோம். அடுத்த தலைப்பு கலைநிலை. இந்த 8 சித்திகள் நமக்கு கிடைக்கும் போது நம்மள அறியாமலே நம்மளுடைய மனம் அந்த சித்திகள்ல நின்று விடக்கூடாது. அந்த இறுதி நிலையான இறைவனை தேடி நாம போக வேணும் அப்படின்னா திரும்பவும் அந்த மூச்சு காற்றுலதான் சொல்றாங்க. கலைநிலையில சந்திரக்கலையை பற்றி தான் அதிகமான அளவு சொல்லி இருந்தாங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சந்திரக்கலைய நாம எப்படி சரி பண்றது, நம்ம பயிற்சி செய்யும் போதும் பார்த்தோம். இடதுலதான் அதிகமான அளவு மூச்சை உள்ள இழுப்போம், வலதுல வெளியே விடுவோம். வலதுல உள்ள இழுக்கவே மாட்டோம். ஏன்னா சந்திரக்கலை தான் வலதை விட கொஞ்சம் உயர்ந்தது. அதுதான் உயர்ந்ததுன்னா அளவுல உயர்ந்தது. அது குண்டலினி சக்திக்கும் கீழே இருந்து மேல எழும்புவது. அதனால சந்திரக்கலையில நாம பயிற்சி செய்யறோம். இந்த விஷயங்கள் எல்லாமே கலைநிலையில சொல்லி இருந்தாங்க. இப்ப கலைநிலைக்கு நாம தயாராகிறோம் அப்படின்னா உடம்பையும் நாம சரி செய்ய வேண்டும். என்னதான் நம்ம அட்டாங்க யோகம் படிச்சாலும் பார்த்தாலும் அதற்கு முன்னாடி இந்த உடலை நாம எப்படி சரி பண்ணி அந்த நிலைக்கு அந்த பயிற்சிக்கு நாம செல்லணும் அப்படின்னா முதல் பயிற்சி கிரியை. இது எல்லாமே நம்ம கடைசி தலைப்பா சரீர சித்தி உபாயம் அப்படிங்கறதுல பார்த்தோம். இந்த உடலை நாம எப்படி அழியாம பாத்துக்கிறது. ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இந்த உடல் இருந்தா மட்டும்தான் உள்ள இருக்கக்கூடிய இறைவனை அடைய முடியும். அப்ப இந்த சரீர சித்திக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? சந்திரக்கலை, சூரியக்கலை, அதை தெரிஞ்சு என்ன பண்ண உடலை எப்படி பாத்துக்கணும்னு தெரியலைன்னா இந்த அட்டமா சித்தி எல்லாம் இந்த உடலுக்குள்ள இருக்கிறப்பதான் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த உடலை பாத்துக்கணும். இந்த ஆசனம், தியானம் இது எல்லாமே உடலை வச்சுதான் செய்ய போறோம். அப்ப
உடல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சரீர சித்தி உபாயத்துல பார்த்துட்டோம். உடலை பத்தி பார்த்துட்டோம். இப்ப அடுத்த தலைப்பு காலச்சக்கரம். இப்ப காலச்சக்கரம் என்ன? அந்த தலைப்பு ஏன் திடீர்னு இங்க வருது? உடலை பார்க்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப காலம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம வந்து இப்ப யார்கிட்ட நம்ம வந்து இந்த இறைவனை அடையணும் இதெல்லாம் சொன்னாலும், "உனக்கு என்ன வயசாகுது? இப்ப எதுக்கு இத பத்தி பேசுற? உனக்குன்னு ஒரு வயசு வரும். பிள்ளைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு, அப்ப உனக்கு போர் அடிச்சு போயிருப்ப. அந்நேரம் இந்த மாதிரி புக்கெல்லாம் படி. அதுக்கான காலம் இது இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள நாமே அந்த காலத்த வந்து வச்சுக்கிறோம். இந்த காலத்துல தான் இது செய்யணும் அப்படின்னு நம்மள நாமே வச்சுக்கிறோம் இல்லையா? அப்ப அது வந்து சரியா? தவறா? இதுக்குன்னு ஏதாவது காலம் இருக்கா? காலம்னா என்ன? அப்படிங்கிறத தான் இந்த கால சக்கரத்துல சொல்லப் போறாங்க. அது ஏன் காலம்னு தலைப்பு வைக்காம கால சக்கரம் அப்படின்னு வச்சிருக்காங்க? அப்ப இன்னைக்கு அந்த 2 சொற்கள் காலம் கூட்டல் சக்கரம் அந்த 2 மட்டும் என்னன்னு பார்த்து புரிஞ்சுகிட்டு அடுத்த வகுப்புல நம்ம முதல் பாடல் இந்த தலைப்புல உள்ளதுக்கு போகலாம். இப்ப சொல் காலம். காலத்தை பத்தி பார்க்கலாம். இந்த காலம் வந்து எதுல இருந்து வந்தது அப்படின்னா, காங்கிற எழுத்துல இருந்து வந்ததுதான் காலம். நம்ம தமிழ்ல வந்து அந்த ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து ஒரு பொருள் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கா குரில் கா இக்கு கூட்டல் ஆ அந்த காக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா, கருமை அப்படிங்கிறது தான் முதன்மையான பொருள். கா அப்படின்னாலே கருப்பை குறிக்கக்கூடியது. கருப்புனா ஒரு இருட்டான தன்மை, நல்ல ஆழத்துல இருக்கக்கூடிய கருப்பு, இது எல்லாமே காவ குறிக்கக்கூடியது. அப்ப கா அப்படிங்கிறது இக்கு கூட்டல் ஆ நெடில் ஆ போடும்போது அந்த கா எதை குறிக்கும்னா காக்கல், காத்தல், காக்க காக்க சொல்றோம் இல்லையா? அந்த கா வந்து காக்கக்கூடியதை குறிக்கும். இப்ப இதுதான் காக்கும் காவுக்கும் அதுல இருந்து வந்த சொற்கள் தான் இந்த காலம் அப்படிங்கிறது. கா பார்த்துட்டோம். அடுத்து இந்த கால் லா வருது இல்லையா? அது எதுல இருந்து வந்தது அப்படின்னா, நம்மளுடைய ஆதி மனிதர்கள்ல ரொம்ப முக்கியமான காலம் எதுன்னா, கற்காலம்னு சொல்றோம் இல்லையா? அந்த கற்காலம் தான். கற்காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனிதன் எப்படி இருந்தான்னா, அந்த அறிவு வந்து மனிதனுக்கு பக்குவப்பட்ட அறிவா இல்ல. அது வரைக்கும் விலங்குகள் போலவே மனிதன் வந்து இருந்திருக்கான். அந்த கற்காலத்துக்கு அப்புறம் தான் விலங்குகளை விட்டு மனிதன் வந்து அறிவு சார்ந்து சிந்திக்கவும் செயல்படவும் மாற ஆரம்பிச்சிருக்கான். 2 கற்களை உரசும் போது நெருப்பு வருது அப்படிங்கிற அந்த அறிவே அந்த கற்காலத்துல தான் வந்து மனிதனுக்கு கிடைத்தது. அப்ப அந்த காலத்துல மனிதன் கற்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே கல்லுல இருந்து தான் தோன்றி இருக்கு. கல்லுல இருந்து தான் ஒவ்வொரு விஷயங்களா மனிதன் படிச்சிருக்கான், புரிஞ்சிருக்கான். அதனாலதான் அந்த காலத்துக்கு பேரே கற்காலம். கல் அப்படிங்கிறது தான் அந்த கால்ல இருந்து வந்த சொல் தான் கல். ஏன்னா கல் அப்படின்னா அது வந்து ஒரு இருட்டான இடத்துல இருக்கக்கூடியது. கல் அப்படிங்கிறதே கருமை தன்மையை குறிக்கக்கூடியது. அதுதான் கல். இந்த கல்லுல இருந்து அந்த காலத்துல எத்தனை சொற்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, கல் அப்படிங்கிறது பாறையையும் குறிக்கும். நம்ம வந்து படிப்பு அப்படிங்கிறதுக்கும் கல்லுன்னு தான் சொல்லுவோம். அதுல இருந்து வந்ததுதான் கல்வி. ஏன்னா ஒரு காலத்துல கல்லை வச்சுதான் அப்ப இந்த போர்டு எல்லாம் கிடையாது, பேப்பர் பேனா கிடையாது. அப்ப அந்த மணல் வெளியில ஒரு கல்லை வந்து சாக் பீஸ் மாதிரி கையில பிடிச்சு அதை வச்சுதான் வரையவும் எழுதவும் அந்த கல்லு தான் மிகப்பெரிய எழுதுகோலா இருந்திருக்கு. அந்த கல்லு தான் கல்வியாவும். கல் அப்படின்னா கல்வியையும் குறிக்கும். அதே மாதிரி நிலைத்து இருக்கிறது. ஒரு ஒரு சிலைனா அது கல் சிலை அப்படின்னா அது வந்து அசைக்கவே முடியாது. நம்ம திட்டும் போது கூட ஏன் கல்லு கணக்கா இருக்க அப்படின்லாம் சொல்லுவோம். அப்ப கல்லு அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா நிலையான தன்மை. ஒரு மிகப்பெரிய பாறை அப்படின்னா அது அதனுடைய உறுதியையும் நம்ம கல் அப்படிங்கிறது மூலமா தான் குறிப்போம். கல். அப்புறம் கருப்பு அப்படிங்கிறதும் கல்லை தான் வந்து குறிக்கும். நம்ம அந்த காலத்துல 1, 2 எண்ணுவதற்கும் கற்களை கொண்டுதான் எண்ணுனாங்க. இப்ப நம்ம அந்த அபாக்கஸ்ல அந்த ஒரு பெபிள்ஸ் மாதிரி வச்சு நாம எண்றோம்.
அந்த காலத்துல கல்ல வச்சுதான் எண்ணியிருக்காங்க. அப்ப கல் அப்படிங்கிறது எண்ணுதலையும் குறிக்கும். அப்புறம் அந்த கல்ல வந்து மிகப்பெரிய கல்லா இருக்கிறது ஒரு மலையவே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சின்ன சின்ன கற்களா அத வந்து அடிச்சு, நொறுக்கி, தகர்த்தி இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல உடைத்தல் அப்படிங்கிறதும் கல்ல தான் குறிக்கும். அதே நேரம் பலவிதமா சிதறி கிடைக்கக்கூடிய கற்கள வந்து திரும்ப ஒண்ணு சேர்க்கிறாங்க. அந்த ஒண்ணு சேர்க்கிறதும் வந்து க கல்ல தான் கல்லுங்கிறதே ஒண்ணு சேர்க்கிறதுக்கும் குறிக்கும். அத பிரிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. கல்லுல இருந்து இது எல்லாத்துக்குமே அதாவது கல்லுதல், கல்லல் இந்த மாதிரி கல்லுல இருந்து பல சொற்கள் இருந்திருக்கு. அதுக்கு ஒண்ணொண்ணுத்துக்கும் இத்தனை விளக்கம், அர்த்தம் வந்து இருந்திருக்கு. நம்ம அது எல்லாத்தையும் நாம வந்து இப்ப மறந்துட்டோம். இணைப்பதும் கல்லுதான், குவிப்பதும் கல்லுதான், உடைப்பதும் கல்லுதான், பிரிப்பதும் கல்லுதான். அப்புறம் ஒரு கல்ல வந்து இன்னொரு கல்ல பயன்படுத்தியே ஒரு கல்லுக்கு கீழ இன்னொரு கல்ல வச்சு அந்த பெரிய கல்ல உருட்டுறது. அப்போ ஒரு கல்ல வச்சே இன்னொரு கல்ல நகர்த்தக்கூடிய அறிவும் அந்த கல்கால மனிதர்களுக்கு இருந்திருக்கு. அப்போ ஒரு இத நகர்த்தி செல்றதுக்கும் கல் அப்படிங்கிற சொல்லதான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி பல சொற்கள் வந்து கல்லுல இருந்து வந்திருக்கு. அந்த கல்லுல இருந்து வந்த இன்னும் அந்த அந்த கால்ல இருந்து அந்த கருப்புங்கிறதுல இருந்து தோன்றிய சொற்கள் கண் அப்படிங்கிறதும் கருவிழி அந்த கருப்பு அப்படிங்கிற தன்மையில இருக்கனால கண். கரு அப்படிங்கிறதும் ஒரு இருட்டான இடத்துல இருந்து உருவாகுவது அப்படிங்கிறதுக்காக கரு அப்படிங்கிறதும் இந்த கால்ல இருந்து வந்த சொற்கள். இப்ப இந்த கல்லு தான் என்னவா மாறுது அப்படின்னா காலா மாறுது. கல்லுக்கு எப்படி இத்தனை பொருள் அந்த காலத்துல இருந்ததோ அதே மாதிரி காலுக்கும் வந்து பல பொருள்கள் இருந்திருக்கு. இப்ப கால்வாசி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கால் அப்படின்னா 1/4 குவார்ட்டர்னு சொல்றோம் இல்லையா. அப்ப இந்த இடத்துல கால் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா பிரிக்கிறது. முழுசா ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா கால் போய் பிரிக்குது. அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, கல்லு வந்து ஒரு கல்ல வச்சு இன்னொரு கல்ல உடைச்சி நாம பிரிக்கிறோம். அதேதான் காலா மாறுது. காலும் என்ன செய்யும், முழுதா இருக்கிறத கால்வாசியா பிரிக்கிறதும் கால் தான். அது மாதிரி நம்மளுடைய கால் அப்படிங்கிறது பாதத்தையும் குறிக்கும். ஏன் நம்ம காலும் பாதமும் ஒண்ணு அப்படிங்கிறத நாம பார்த்திருக்கோம். நம்ம கால் பாதத்துல இருந்து முடி வரைக்கும் நம்மளுடைய தலை வரைக்கும் உள்ளதுக்கு வந்து ஒண்ணு அப்படின்னு பெயர் வச்சோம் அப்படின்னா அதுதான் ஞான். அதாவது நான் அப்படிங்கிற என்னுடைய உடலுக்கு தேவையான காற்றினுடைய அளவு வந்து ஒண்ணு அப்படின்னா அதனுடைய கால்வாசி பங்கு என்னுடைய கால் பாதத்துல இருந்து என்னுடைய முழங்கால் வரைக்கும் என்னுடைய உடல் வந்து எடுத்துக்கும். கால்வாசி இங்க போயிரும். அடுத்து முழங்கால்ல இருந்து என்னுடைய அந்த அரை ஞான் நம்ம இடுப்புல கட்டக்கூடிய அந்த கயிறு வரைக்கும் உள்ளது அடுத்த கால்வாசி. அடுத்து அந்த அரைஞான் கயிறுல இருந்து மூக்கு வரைக்கும் உள்ளது அடுத்த கால், முக்கால் அப்படின்னு சொல்றது. அடுத்த கால் மூக்குல இருந்து தலை வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய இந்த காற்றினுடைய அளவு 4வது கால்வாசி. அத நம்ம முடி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த உடலை நம்ம எவ்வளவு காற்று தேவைப்படுது அப்படின்னா 4 கால் பகுதியா பிரிக்கிறோம். அப்ப கால் எது அப்படின்னா கீழே இருக்கு. அதனாலதான் காலுக்கு கால் அப்படிங்கிற பெயரே வந்துச்சு. அந்த இடத்துலயும் கால் அப்படிங்கிறது காற்றையும் குறிக்கும், கால்வாசி அப்படிங்கிறதையும் குறிக்கும். எப்படி கால் காற்று ஆகுது அப்படின்னா நம்ம அந்த கல்லு பார்த்தோம் இல்லையா, ஒரு கல்லை வச்சு இன்னொரு கல்லை நம்மளால நகர்த்தி கொண்டு போக முடியுது. அப்ப கல்லை நகர்த்தக்கூடிய வேலையும் செய்யும். அந்த கல்லு தான் காலா மாறுது. ஒரு விஷயத்துல ஒரு நகர்வு நடக்குது அப்படின்னா அதை நம்ம கால் அப்படின்னு குறிக்கிறோம். அந்த இந்த கா அப்படிங்கிற சொல் காத்தலையும் குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த காத்தல் தான் காற்றா மாறுது. நம்மள காக்கக்கூடியது எது, நம்மளுடைய பிராண காற்று தான் நம்மள காத்தல் தொழில செய்து. அதுதான் இந்த உடலையும் உயிரையும் காத்துட்டு இருக்கு. அப்ப அந்த காத்தல் அப்படிங்கிறது காற்றையும் குறிக்கும். அதுதான் நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடியது. அதுதான் காலையும் குறிக்கும்.
அப்ப இந்த கல்லுல இருந்து கால் வருது, இந்த கால் தான் காற்றாகவும் மாறுது, அந்த காற்று தான் காத்தல் அப்படிங்கிற வேலையையும் வந்து செய்யுது. இப்ப அந்த கால்ல இருந்து தான் அடுத்து காலம் வருது. அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா, இப்ப நம்ம ஓம் சாண்ட் பண்றோம் இல்லையா? ஓம்ங்கிறது எது? ஓ கூட்டல் தான் ஓம். இந்த பிரபஞ்சத்துல வந்து ஓம்ங்கிற சத்தம் இருக்காது. ஓன்னு அந்த சத்தம் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து அதுல வராது. ஓ மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளவு நம்ம பிரபஞ்சம் வந்து ஓங்கிற சத்தத்துல இருக்கும். நம்மளுடைய இந்த மண்டலத்துக்கு எவ்வளவு தேவையோ அத அப்படியே ஓம்னு அம்முன்னு போட்டு அத முடிச்சிடுறோம். அந்த ஓ போய்க்கிட்டே இருக்கு. நமக்கு எவ்வளவு காற்று தேவையோ அம்முன்னு எடுத்து முடிச்சுக்கிறோம். இப்போ ஓம் சாண்ட் பண்ண போறோம்னா ஓன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். எப்ப நம்மளால முடியலையோ அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். அப்ப இந்த காலுன்னு சொல்லக்கூடிய காற்று இருக்கு இல்லையா? அத நம்ம வந்து முடிக்கிறோம் அப்படின்னா கால் கூட்டலாம் காலம் ஆகுது. அதாவது அந்த காற்ற நம்ம ஒரு வரையறை செய்து நாம முடிச்சுக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து காலம் அப்படின்னு ஆகுது. அந்த கால் வந்து எப்படி இருக்குன்னா அது பிரிக்கக்கூடிய தன்மையிலே இருக்கு. இப்ப நம்ம இன்ஹேல் பண்ற அந்த கால் ஆகிய அந்த காற்று என்ன செய்யுதுன்னா உள்ள பிராணனா பிரியுது, அப்பானனா பிரியுது, வியானனா பிரியுது, கும்பகமா பிரியுது, பூரகமா பிரியுது. அப்ப அந்த கால் அது இஷ்டப்படி உள்ள பிரியுது. பிரியிற காற்று சும்மாவும் இல்ல. அது குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம உடலுக்குள்ள சுத்துது, இல்லைன்னா கீழே போகுது, இல்லைன்னா மேல போகுது. அப்ப அதுக்கான ஒரு நேரத்தை எடுத்துக்கிட்டு அது செல்லுது இல்லையா? அதுவும் கால்குள்ள தான் வரும். அப்புறம் அது நம்ம ஒரு வேலை செய்றோம், கைய அசைக்க போறோம்னா அந்த காற்று தான் இங்க இருந்து கை வரைக்கும் நகர்ந்து போகுது. அப்ப அந்த அசையக்கூடியது, சுழலக்கூடியது இது எல்லாமே அந்த கால் அப்படிங்கிற காலுக்குள்ள வரும். அடுத்து அந்த அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா முழுமை. அந்த வரும்போது தான் அது வந்து முடியுது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய வேலைய அந்த வந்து முடிச்சு தருது அப்படிங்கறனால காலம். அப்ப நம்ம இன்ஹேல் பண்றோம் அப்படின்னா அந்த பிராணனுடைய காலம் அப்படிங்கிறது தான் அந்த காற்றை நம்ம வந்து 8 மாத்திரை உள்ள எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த காலம் ஆகுது. காற்று முழுமையாக அடைவது காலம் ஆகுது. அப்ப இப்படிதான் காலம் வருது. அப்ப காலம்னா என்ன? அந்த கல்லுல இருந்து நகர்ந்து பிரித்து அசைத்து எல்லா வேலையும் செய்யக்கூடிய கால் முழுமை அடைவதுதான் காலம். இப்ப இந்த காலத்தையும் அந்த காலத்துல மக்கள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச 3 காலம். முக்காலம் என்னென்ன சொல்வோம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப அந்த காலத்தை பிரிச்சிடுறாங்க. இந்த காலத்துல நீ இறந்த காலத்துல நீ இளமையா இப்படி எல்லாம் இருந்த, இப்ப நிகழ்காலத்துல நீ இப்படி இருக்க, அடுத்து உனக்கு எதிர்காலம் இருக்கு, அதுல நீ வந்து எப்படி எல்லாம் இருப்ப அப்படின்னு சொல்லி இந்த காலத்தை நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்மளுடைய வயதும் ஒரு காலம்தான். எனக்கு பிறக்கும்போது நான் இந்த வயசுல இருந்தேன், அந்த காலத்துல நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல நாம இருக்கக்கூடியதையும் நாம காலம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் பகல் இரவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சூரியன் தோன்றி சூரியன் மறைகிற வரைக்கும் பகல் காலம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சூரியன் மறைந்து திரும்ப சூரியன் வர வரைக்கும் உள்ளத அந்த இரவு காலம், அந்த நேரம்னு சொல்லக்கூடியதும் காலத்தை தான் குறிக்குது. இது எல்லாமே காற்று சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த காலத்துக்குள்ள மறைமுகமா காற்றும் இருக்கும், வரனால அது முழுமை அடைந்தும் இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லப்படுது. நம்ம இப்ப நல்ல நேரம் பாக்குறோமோ இல்லையோ நிறைய விஷயங்கள்ல அந்த கெட்ட நேரம் அப்படின்னு பிரிச்சிடுறோம். ராகு காலம், யமகண்டம், குளிகை காலம், இந்த 3 ரொம்ப முக்கியமா பாக்குறோம். இந்த நேரத்துல இத செஞ்சிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அந்த காலம் நமக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ராகு காலம் ராகுனா என்னன்னா பிரம்மாண்டம். ராகு காலத்துல போய் நாம ஒரு பல்வலிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா அந்த ராகு என்ன பண்ணிடுறோம், அதை பிரம்மாண்டமாக்கி விட்டுரும். அடுத்தடுத்து நம்ம அந்த பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கணும். இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அந்த ஹாஸ்பிட்டல், இதை விட பெரிய மருத்துவம் இருக்கான்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம ராகு காலத்துல ஆரம்பிச்சோம்னா அதை அப்படியே பெருக்கி விட்டுரும்.
இப்ப அதே இது யமகண்டம் அப்படின்னா என்னன்னா கேது காலம். கேதுனா சுருக்கி விட்டுரும். இப்ப நம்ம ஒரு நல்ல விஷயம், ஒரு நகை வாங்க போறோம். அத போய் நம்ம யமகண்டத்துல செஞ்சுட்டோம்னா, அத சுருக்கிரும். அந்த நகை தான் நாம வாங்குன கடைசி நகையா போயிரும். அப்ப யமகண்டத்துல போய் நாம எதையும் செய்யக்கூடாது. ஏன்னா, அந்த காலம் என்ன பண்ணும்னா, எல்லாத்தையும் சுருக்கக்கூடிய காலம். அது மாதிரி குளிகை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சனி பகவானுடைய காலம். அது அது சனி பகவான் அப்படின்னாலே பொதுவா நம்மளுடைய கர்மா, நம்ம போன பிறவில என்ன செய்தோமோ அத நமக்கு திரும்ப குடுக்க வரவர் தான் சனி பகவான். அவர் வரக்கூடிய காலம் தான் அந்த குளிகை காலம். அப்ப நம்ம நல்ல கர்மாவோட வந்திருந்தோம் அப்படின்னா, அந்த காலம் நமக்கு நல்லது தான் நடக்கும். இப்ப நமக்கு வரக்கூடிய நோய் எல்லாமே சனி பகவானால வரக்கூடியது. அப்ப அந்த நோய்க்கான மருந்த நாம அந்த குளிகை காலத்துல எடுத்துக்கலாம். குளிகை அப்படின்னா நம்ம திருமூலர கூட நம்ம அவரு இன்னொரு திருமந்திரம் மாதிரி இன்னொரு புக்கு எழுதியிருப்பாரு. அதுல அவர் அந்த குளிகைய நான் வாயில வச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு போனேன். அந்த இடத்துல கடலுக்குள்ள மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு உலகம்லாம் இருக்கு. நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அவர் எப்படி இங்க இருந்து அங்க போனாருன்னா, அந்த குளிகைய வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நிறைய அந்த புராண கதைகள்ல பார்த்திருக்கோம். உனக்கு சாபம் விடுறேன். நீ அந்த சாபத்துல இருந்து விமோசனம் பெறணும்னா, உன்னுடைய குளிகைய எனக்கு குடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த குளிகை அப்படிங்கிறதும் காலத்தை குறிக்கும். அதாவது நம்ம இப்ப இந்த சப்பாத்தி இதுக்கெல்லாம் மாவு பிணையிறோம் அப்படின்னா, அந்த மாவ பிணைஞ்சிட்டு லைட்டா அதுல ஒரு குழி மாதிரி வெட்டி, அந்த குழிக்குள்ள இருந்து மாவ எடுத்து உருட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி. அது சப்பாத்திக்கு அப்படி செய்ய மாட்டோம். ஆனா சில இதுல இந்த பால் கொழுக்கட்டை ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்கு உருட்டுவோம், குழி போடுவோம். அதுல இருந்து எடுப்போம். அப்ப அது கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் அந்த மாதிரி. அப்போ ஒரு காலத்துல அந்த மூலிகை மருந்தெல்லாம் அவங்க அந்த மாதிரி ஒரு லேகியம் மாதிரி பெரட்டி, அப்புறம் அதுல ஒரு குழி பெரட்டி, அதுல இருந்து எடுத்து அத மருந்தா குடுத்திருக்காங்க. அந்த நேரம் குளிகை நேரம். கரெக்ட்டான அந்த சனி பகவானுக்குரிய நேரத்துல நாம அந்த குளிகை எடுக்கும்போது, நமக்கு நம்மளுடைய கர்மா சரியாகும் அப்படிங்கிறது அந்த காலத்துல, அந்த காலத்துக்கு அது ஒரு ரொம்ப முக்கியமான நேரமா சொல்லியிருக்காங்க. அது குளிகை காலம். இந்த மாதிரி காலத்த இன்னும் நிறைய விதமா பிரிச்சிருக்காங்க. அப்ப காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஈஸியா நினைச்சுக்கிறோம். ஆஹ் இந்த இந்த நேரம் போனா என்ன அடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா காலத்துக்குள்ள இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அதனால காலம் ரொம்ப முக்கியம். காலம் அப்படின்னாலே ஒரு விஷயம், அதுக்குள்ள பலவிதமா அது நகருது, அசையுது, உடையுது, அது காற்றா நமக்குள்ள இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான். அது எல்லாம் முழுமை அடைவதுதான் காலம். அதனாலதான் பழமொழியே என்ன சொல்லியிருக்காங்க? காலம் பொன் போன்றது, காலத்தை வீணாக்க கூடாது. இது எல்லா காலத்துக்குள்ளேயும் இருக்கிறது என்னது? கால். கால் அப்படின்னா காற்று. காற்றதான் சொல்லியிருக்காங்க. அந்த இப்ப நம்ம கையுக்கும் காலுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னா, எந்த பொருள் எல்லாம் சுருங்கி சின்னதா இருக்கோ அத நம்ம கை அப்படின்னு சொல்லுவோம். கைக்குட்டை, கைபேசி, கைப்பை சின்ன சின்னதா இருக்குன்னா அத கையோட ஒப்பிடுவோம். அதுக்கு அப்படியே எதிரானதுதான் கால். கால் அப்படின்னாலே அது விரியக்கூடியது, நிரம்பக்கூடியது, அசையக்கூடியது, அது பெரிதானது, அது வலிமையானது. இதெல்லாமே கால குறிக்கும். அப்ப காலம் அப்படிங்கிறது இந்த எதுக்கு இவ்ளோ விளக்கம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இருக்கிற தலைப்பிலே ரொம்ப முக்கியமான தலைப்பு காலம். எந்த காலத்துல நாம எதை செய்யணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கால சக்கரத்துல காலத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம் இருக்கு. இப்ப அடுத்த சொல் சக்கரம். சக்கரம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். எப்படி காணா கருப்பு, காணா காத்தலோ அதே மாதிரி சாக்கும் நம்மளுடைய தமிழ்ல பொருள் இருக்கு, சாவுக்கும் இருக்கு. இந்த சா அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு இயக்கத்தின் தொடக்கம். இப்ப எந்த செயலா இருந்தாலும் அத தொடங்கும் போது நம்ம சா அப்படிங்கிற அந்த சொல்லுல இருந்துதான் ஆரம்பிப்போம். அது மாதிரி சா அப்படின்னா முடிவை குறிக்கும். ஒரு இயக்கம் முடியக்கூடியது சா. இப்ப சாவு அப்படின்னா அதுல நம்ம போய் முடிகிறோம். ஜனனம், சனம் அப்படின்னா அதுல நம்ம தொடங்குறோம்.
சால தொடங்கி சால முடிய போறோம். இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னா சி இருக்கு. சி அப்படிங்கிறது இந்த சீவனை குறிக்கும். அப்ப இந்த இரண்டுக்கும் நடுவுல இது இரண்டையும் இணைப்பது போல உள்ளது சீவன். இப்ப நம்ம இங்க பார்க்க போறது சக்கரம். அப்ப சக்கரம் அப்படிங்கிற அந்த சொல் எப்படி காலம் வந்து கால் கல்லுல இருந்து வந்துச்சோ, இந்த சக்கரம் அப்படிங்கிற சொல் எதுல இருந்து வந்துச்சுன்னா சகு, சகடு, சக்கு, சகடம் இது எல்லாமே வந்து தமிழ் வேர்ச்சொல்கள். இதுல இருந்துதான் சக்கரம் அப்படிங்கிறதே தோன்றி இருக்கு. சகடு அப்படின்னா வட்டம் அப்படிங்கிறத குறிக்கும். அந்த காலத்துல வண்டி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சகடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வண்டி சக்கரம் எப்படி இருக்கும்னா அந்த சகடு மாதிரி இருந்திருக்கும். நம்ம ஒரு டயர் இப்ப நம்ம பயன்படுத்துற டயர் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அந்த மாட்டு வண்டி சக்கரம் மாதிரி மரத்துல இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு அப்படின்னா முத கல்லுல தான் சக்கரம் இருந்திருக்கு. ஒரு பெரிய பாறையா அவங்க செதுக்கி ஒரு உருளை மாதிரி இப்ப கூட அந்த புல்டோசர்ல எல்லாம் முன்னாடி அந்த இரும்புல இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு காலத்துல கல்லதான் அவங்க வட்ட வடிவமா வச்சு அதுல வண்டி செய்திருக்காங்க. அப்புறம் இரும்புக்கு மாறி அப்புறம் மரத்துக்கு மாறி இப்ப நம்ம வந்து நவீன காலத்துல அந்த ரப்பர்ல டயரா வச்சு வண்டிய வந்து நம்ம ஓட்டுறோம். ஆதியில நம்ம பயன்படுத்தின அந்த வட்ட வடிவமான சக்கரம் தான் சகடு. அடுத்து சக்கு அப்படிங்கிறது என்னன்னா ஓரத்தை குறிக்கும். அந்த சக்குல இருந்து வந்த வார்த்தைகள் தான் சர்க்கம்ஃபரன்ஸ். சக்கு தான் சர்க்கு அப்படின்னு ஆங்கிலத்துல போய் சர்க்கம்ஃபரன்ஸா மாறுது. சர்க்கியூட்னு சொல்றோம் இல்லையா, நம்ம வீட்டுல கரண்ட் சர்க்கியூட் அப்படின்னா அது இங்க ஆரம்பிச்சு இங்க போய் அப்படியே சுத்தி வந்து ஒரு இடத்துல முடிகிறது. சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு புள்ளியில வட்டம் ஆரம்பிச்சு அப்படியே வந்து முடிகிறது. அப்புறம் சர்க்கஸ் ஒரு வட்டமான இடத்துக்குள்ள நாம நடத்துறது. இது எல்லாமே அந்த சக்கு அப்படிங்கிற இதுல இருந்து வந்தது. சக்கு அப்படின்னா அந்த ஓரம். அதுதான் வந்து அடுத்து சக்கரம் அப்படின்னு மாறுது. அப்ப சக்கரத்துக்குரிய பொருள் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல ஆரம்பிச்சு அதை அப்படியே ஒரு சுழற்சியாகி மீண்டும் அதே இடத்துல போய் முடிகிறது. சுழல்வது அப்படிங்கிற பொருளை குறிக்கும். நம்ம பெயர் கூட சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுழற்சியை ஆளக்கூடியவன். இந்த பிரபஞ்சமே ஒரு சுழற்சிக்குள்ளதான் இருக்கு. எல்லாமே சக்கரம் மாதிரி சுழன்றுகிட்டே தான் இருக்கு. எங்க ஆரம்பிச்சுச்சோ அதே இடத்துக்கு மீண்டும் வந்து முடியுது. ஆனா அது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் சக்கரம், சுழற்சி. வேற எங்கெல்லாம் நாம இந்த சக்கரத்தை பாக்குறோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளயும் 6 சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த சக்கரம் என்ன செய்யுது, இதே மாதிரி சுழன்றுகிட்டே இருக்கு. அப்புறம் ராசி சக்கரம் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஜாதகத்தை கட்டமா நம்ம போடுறோம். ஜாதக கட்டம்னு சொல்றோம். ஆனா அது உண்மையிலே என்னன்னா ஒரு 360 டிகிரி வட்டம் தான். வட்டமா இருந்து அத வந்து 12ஆ பிரிக்கிறது தான் வந்து ராசி சக்கரம். அததான் நம்ம வந்து வரைகிறதுக்கு எளிமையா மாத்திக்கலாம்னு சொல்லி அதை கட்டமா மாத்தி ராசி கட்டம்னு சொல்றோம். ஆனா அத சொல்றது ராசி சக்கரம். இப்ப எல்லாருடைய ராசியுமே அந்த 12 கட்டத்துக்குள்ளதான் இருக்கும். இருந்தாலும் அந்த சக்கரத்தை யாரு வந்து முடிவு பண்றா அப்படின்னா அங்கேயும் வர்றது கால சக்கரம். நீ பிறக்கும் போது எந்த திசையில பிறந்தையோ அதை பொறுத்து அந்த சக்கரம் வந்து சுழல ஆரம்பிக்கும். அதுதான் உன்னுடைய காலத்தை நிர்ணயிக்கும். இந்த காலம் வரைக்கும் நீ புதனுடைய திசையில இருக்க, அடுத்து நீ கேது திசைக்கு மாறுற அப்படின்னு அந்த காலம் இத்தனை வருஷம்னா அதை தாண்டி ஒரு நிமிஷம் கூட புதனோட ஆதிக்கம் நம்ம கிட்ட இருக்காது. அந்த காலம் முடிஞ்சு அடுத்த காலம். அப்ப நம்மளுடைய ராசியும் அந்த கால சக்கரத்துலதான் வந்து சுழலுது. அப்புறம் நம்ம வாழ்க்கை சக்கரம் அப்படின்னும் சொல்லுவோம். ஒரு நல்லவன் வந்து உயர்வான் அப்புறம் தாழ்வான், ஏதோ ஒரு விதத்துல அதையும் சக்கரமா சொல்றோம். இந்த பிறவில ஒண்ணுமே இல்லையே, நான் உயர்ந்துகிட்டே போனேன் அப்படின்னா அடுத்த பிறவில நாம வந்து இறங்கிதான் ஆவோம், திரும்ப உயர்ந்து வருவோம். அப்ப அதுவும் நம்ம சக்கரம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சக்கராயுதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு விதமான ஆயுதம். அது சக்கர வடிவத்துல இருக்கும். அது சுழலக்கூடிய தன்மையில இருக்கும். அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கனால அது சுழலும் போதே அறுக்கக்கூடிய தன்மையிலையும் இருக்கும். இது எல்லாமே. அப்புறம் சக்கர படைன்னு அந்த காலத்துல இருந்திருக்கு. அதுவும் ஒரு விதமான சக்கரம் போன்ற சுழற்சியில வரக்கூடியதுதான் இந்த சக்கரம்.
அப்ப காலச்சக்கரம்னு சொல்றது மூலமா திருமூலர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ எந்த காலம் வேணா எடுத்துக்கோ, நீ காலத்தை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோ, 3 காலம்னாலும் சரி, இல்ல நம்ம இப்ப அந்த கிளைமேட்டையும் காலம்னு தானே சொல்றோம். இந்த காலம் மழை வரும், அந்த காலம் அதுவும் ஒரு சுழற்சி தான், திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த காலம்ங்கிறது உனக்கு சுழற்சியா திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதுதான் காலச்சக்கரம். அப்ப இது மூலமா திருமூலர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப இப்ப என்னுடைய விரல் வந்து சக்கரம் மாதிரி சுழன்றுகிட்டே இருக்கு அப்படின்னா, இதுல சுழலாம இருக்கிறது எதுன்னா, அதனுடைய அந்த மைய புள்ளி சொல்றோம் இல்லையா, அத மையமா வச்சுதான் என் விரல் சுத்துது அப்படின்னா, அந்த அந்த ஆக்சிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மைய புள்ளி வந்து சுழலாது. அந்த மைய புள்ளியில இருந்து மற்ற இத பார்க்கும்போது மீதி எல்லாமே சுழன்றுகிட்டு இருக்கும். அப்ப நம்ம இந்த காலச்சக்கரம் அப்படின்னு சொல்ற தத்துவம் என்னன்னா, நீ அந்த காலச்சக்கரத்துல போய் மாட்டிக்கிட்ட, அதனால நீ பிறந்து இறந்து இந்த வாழ்க்கை சக்கரம், இந்த ராசி சக்கரம், இந்த எல்லா சக்கரத்துக்குள்ளயும் நீ மாட்டி சுழன்றுகிட்டே இருக்க. எப்ப அந்த சுழலாத மைய புள்ளிக்கு நீ போயிட்டியோ, அப்ப இந்த சுழற்சியில இருந்து நீ தப்பிச்சிடலாம். அப்பதான் இந்த காலச்சக்கரத்துல இருந்து உன்னால விடுபட முடியும். அப்ப அந்த மைய புள்ளிக்கு நீ போயாக வேண்டும் அப்படிங்கறத தான் இந்த காலச்சக்கரத்துல வலியுறுத்த போறாரு. அப்ப அந்த காலச்சக்கரம்னா என்னன்னு சொல்ல போறாரு. அதுல இருக்கக்கூடிய அந்த மைய புள்ளி என்னன்னு சொல்ல போறாரு. அதுல இருந்து இதுக்கு நாம எப்படி வர்றது அப்படிங்கறத தான் இந்த காலச்சக்கரம் வந்து நமக்கு விளக்க போகுது. இப்ப அடுத்த வகுப்புல இதுக்கு உள்ள இருக்க பாடல்களை வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல சந்தேகம் இருந்தா கேளுங்க. அப்படி இல்லைன்னா இதனுடைய கருத்தை நிறைவா எங்க அண்ணே சொல்லுவாங்க. அதோட நம்ம கிளாஸ முடிச்சுக்கலாம். அண்ணா, யாருக்கும் எந்த கருத்தும் இல்ல, நீ சொல்லலாம். அந்த குளிகை நேரம் சொன்னீங்க இல்லையா, அது வந்து நல்ல காரியங்கள் நல்லதெல்லாம் செய்யறது அந்த டயத்துல செய்யலாம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அது மீண்டும் மீண்டும் அந்த நேரத்துல நம்ம ஒரு இதை செஞ்சோம்னா விருத்தி அடையக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குளிகை நேரத்துல வந்து இறந்த வீட்டுக்கு போய் துக்கம் கேட்கவோ இல்ல அந்த நேரத்துல அந்த இறந்தவங்களை எடுக்கவும் மாட்டாங்க. அது ஒரு இருக்குது. நல்ல காரியம் நேரத்துல செஞ்சா நமக்கு விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தங்கம் வாங்குறது, தியானம் பண்றது அந்த நேரம் பண்ணோம்னா நம்ம ரெகுலரா தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது நமக்கு விருத்தி ஆகும். நல்ல செயல்கள்லாம் செய்யும் போது அது விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு இருக்கு. நன்றி மேம். இந்த மாதிரி காலச்சக்கரம் வியூகம் அந்த மகாபாரதத்துல கூட அந்த ஒரு பாட்டு வரும். அந்த வியூகத்துல போய் அந்த மாட்டிட்டு வெளியில வர தெரியாது, அந்த ஒரு இது வரும். அந்த ஒரு கதை சொல்லுவாங்க மகாபாரதத்துல கூட, அந்த வியூ சக்கரம் அப்படின்னு அந்த மையப்புள்ளியில சொல்லுவாங்க. அந்த மாதிரி குளிகை நேரத்துல அந்த இதை செஞ்சா திரும்ப திரும்ப செய்வோம். நீங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த நேரத்துல மருந்து சாப்பிடலாம்னு சொன்னீங்க இல்லையா, அப்ப அந்த விஷயம் திரும்ப திரும்ப குளிகை நேரத்துல மருந்து சாப்பிட்டா போகும். இப்ப சிவகாமி சுந்தரி அவங்க சொன்னதுதான் மிகச் சரியான ஒன்று. குளிகை நேரத்துல நீங்க எதை செய்றீங்களோ அதை திரும்ப திரும்ப நீங்க செய்யக்கூடியது வரும். அதுதான் குளிகை நேரம் அப்படின்ட்டு. அதனாலதான் இந்த சித்த வித்தையில அவங்களுக்கு இத சொல்லித்தரதே குளிகை நேரத்துல தான் சொல்லி தருவாங்க. ஏன்னா அதை அவன் திரும்ப திரும்ப செய்வான். புரியுதுங்களா? நீங்க குளிகை நேரத்துல போய் கடன் வாங்கினீங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப வாங்க போறீங்கன்னு அர்த்தம். இந்த குளிகை நேரத்துல வந்து ஒரு துக்க வீட்டுக்கு போனீங்கன்னா அது திரும்ப திரும்ப போக வேண்டிய சூழ்நிலை வரும்னு அர்த்தம். இந்த குளிகை அப்படின்றது. அதாவது அந்த பிரியா சொன்ன இது வந்து குளிகையோட மீனிங். குளிகை அப்படின்னா வந்து அந்த ஒரு மருந்தை வந்து உருட்டி கொடுக்குற மாதிரி. அது மாதிரி
ஒரு காலத்தை சனி பகவான் ஒரு நாளைக்கு கொடுக்கிறாரு. சரிங்களா? அதனாலதான் வந்து இந்த மூணுமே திரும்ப திரும்ப வரும். இந்த காலங்கள் மூணுமே திரும்ப திரும்ப வரும். ராகு காலம், கேது, குளிகை, இது மூணுமே திரும்ப 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 வரும். அதனால நம்ம அதை கொஞ்சம் அவேரா இருந்து அதுல பண்ண வேண்டியதை நம்ம பண்ணணும். இது மூணுமே நல்லது கெட்டதுன்னு நீங்க பார்க்க கூடாது. அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த துக்க வீட்டுக்கு குளிகை நேரத்துல போகக்கூடாது, ஆனா தியானம் பண்ணலாம். ஆமா. ஆனா வந்து இப்ப சிலதை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கணக்கே வராது. அப்ப அவங்க குறுகிய நேரத்துல அவங்க அவங்க திரும்ப திரும்ப பண்ணியே ஆகணும். திரும்ப திரும்ப அவங்க படிச்சே ஆகணும். அந்த ஒரு சூழ்நிலையில வந்து அவங்க கத்துக்குவாங்க. புரியுதுங்களா? அப்ப வந்து நிறைய நேரத்துக்கு வந்து நம்ம குறுகிய நேரத்தை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, ஒரு பாட்டுல ஒரு குறள் சொல்லியிருப்பாரு. அது எனக்கு மனப்பாடமா அந்த இது வரல. அதாவது ஒரு அறிவில்லாதவன் தான் பதறுவானா, ஐயோ இந்த நேரத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே, வாழ்க்கையில என்னால இது பண்ணாம மிஸ் பண்ணிட்டேன்னு அறிவில்லாதவன் தான் பயப்படுவானா. அறிவுள்ளவன் வெயிட் பண்ணுவானா. ஏன்னா இதே காலம் வேற ஒரு தேதியில இதை விட நல்ல சகுனங்கள்லாம் கூட்டு வரும். அப்ப ஒரு புத்திசாலி பதற தேவையில்ல, பொறுமையா நீ காத்திருக்கணும். காத்திருந்து சரியான நேரத்துல எந்த நேரத்துல எதை செய்யணும் அப்படின்ட்டு, அதான் வந்து இந்த முக்காலம் அப்படின்னா இந்த குளிகை, ராகு, யமகண்டம், இதான் முக்காலம். அதாவது வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு வெற்றியை பண்ணணும், இல்லைன்னா ஒரு தவறை திரும்ப பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த 3 காலத்தையும் நம்ம உணர்ந்து பொறுமையா வெயிட் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. சரி மக்களே. என்ன வேற என்ன பிரியா பார்க்கல? நீ எல்லாமே இன்னைக்கு தமிழ் கிளாஸ் எடுத்த மாதிரி எடுத்துட்ட. காணால இருந்து. ஆமா, அதாவது கல் என்றால் நிலையானது, கால் என்றால் மூவ் ஆகக்கூடியது. சரிங்களா? மூவ் ஆகக்கூடியதுதான் பிரைமரி மீனிங். கால் அப்படின்னா மூவ் ஆகக்கூடியதுதான் கால். அதனாலதான் நம்ம இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிய கால். ஏன்னா உங்க உடம்பு மூவ் ஆறதுக்கு காரணம் உங்க கால். இப்ப மூவ் ஆறதுனால தான் காற்றுக்கும் கால் என்று பெயர். கால் என்றால் காற்று, ஏன்னா அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா. மூவ் ஆற நம்ம எல்லாத்தையுமே கால்னு சொல்லுவோம். வாய்க்கால் அப்படின்னா அது அங்க ஒண்ணு மூவ் ஆகுது இல்லையா, ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு. ஃப்ளோன்னு சொல்றோம் இல்லையா, மூவிங், ஃப்ளோ, இது எல்லாம் தான் வந்து அதோட பிரைமரி. அதே மாதிரிதான் கால் அப்படின்னா டைம், நேரம். இந்த நேரம்ன்றது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு, அது எல்லையே இல்லை, முடிவே இல்லை இல்லையா. அப்ப கால் என்றால் டைம். அந்த டயத்துக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரோம், ஒரு முழுமை கொடுக்கும் பொழுது காலம் ஆயிடுது. இது இறந்த காலம், இது குளிகை காலம், ஆமா இது ஏன் போராத காலம் அப்படின்ட்டு அந்த ஒரு காலத்துக்கு நம்ம முழுமை கொடுக்குறோம் அப்படின்ட்டு இந்த தமிழை வந்து சொல்றா வந்து கா அப்படின்னா கருப்பு. கருப்புனா நம்மளால பார்க்க முடியாது, இருட்டா இருக்கு இல்லையா, பார்க்க முடியாது. இருட்டா இருக்கு. கருத்து எங்க இருந்து உன் கருத்து வருது? அது மறைஞ்சு இருக்கு, எங்க இருந்து இந்த கருத்து வருதுன்னே தெரியல இல்லையா. அதனால உள்ள இருந்து வருவது, இருட்டுல இருந்து வருவது, இதான் அதுல இருந்து வந்ததுதான் காலம். காளின்னு சொல்றோம் இல்லையா, காளி, காலம், அது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாதது. அந்த மாதிரி. சரி. இப்ப எங்க இதுல வந்து கால் கட்டு வித்தை அப்படின்பாங்க. அதாவது நம்ம வந்து அவனுக்கு ஒரு கால் கட்டு போடுவோம் அப்படின்னா கல்யாணம் அப்படின்ட்டு இல்லையா. கால் கட்டு அப்படின்னா வந்து சரி அவன் கல்யாணம் பண்ணி போடுங்கப்பா, அவன் 2 பேரும் கால் போன இடத்துல எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க, கால் கட்டு போட்டோம்னா கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கிறது. கட்டு அப்படின்னா கட்டுப்படுத்துது, கண்ட்ரோல் பண்றது அப்படின்ட்டு. கால் கட்டு போடுதுன்னா கல்யாணம் பண்ணு
இது அப்படின்னு நம்ம இது பண்றோம் இல்லையா? ம். ஆனா எங்களுடைய சித்தத்துனா நம்ம பயிற்சியில, வாசி யோகா பயிற்சியில இதுக்கு வந்து சித்த வித்தை அப்படின்போம். அதை பத்தி நிறைய படிக்கணும்னா நீங்க வந்து கூகுள் பண்ணலாம். சித்த வித்தை வடகரை அப்படின்ட்டு. வடகரையில தான் அந்த சித்தர் அவர் மூலமா வந்ததுதான் இந்த சித்த வித்தைன்ற வார்த்தை. அதே மாதிரிதான் நம்ம வாசி யோகம், திருமூலரே சொல்லுவார் வாசி யோகம் அப்படின்ட்டு. சரியா? அதுல வந்து கால் கட்டு வித்தை அப்படின்னா, கால் என்றால் காற்று, கட்டு அப்படின்னா கட்டுப்படுத்துறதும் கட்டுதான் இல்லையா? அரசாட்சி பண்றதும் கட்டுதான். இந்த ஊரே என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்னா, இந்த ஊரைய ரூல் பண்றது, ரூலிங்னாலும் கட்டுதான் இல்லையா? கட்டுன்னா இதையும் அதையும் ஜாயின் பண்றதும் கட்டுதான் இல்லையா? அப்ப கால் கட்டு அப்படின்னா அப்பானத்தையும் பிராணத்தையும் கட்டுவது, அப்படி இல்லைன்னா உன் பிராணத்தை கட்டி ஒரு இடத்துல நிப்பாட்டுவது. இப்படி பல அர்த்தங்கள் இருக்கு. இதுக்குதான் கால் கட்டு வித்தை அப்படின்ட்டு. ஆமா. சரி. பிரியா வந்து இன்னைக்கு எப்படியும் 20 நிமிஷம் ஆகும். ஆமா, கடைசியா டைம் இருந்தா இதுன்னா, அதனால சரி கொஞ்சம் லைட்டா நம்ம பயிற்சியோட முடிச்சா அது சரியா இருக்கும். ஏன்னா காலை பத்தி படிச்சாச்சு. கால் என்றால் ஆமா காற்று, காலம் அப்படின்னு இருக்கு. அப்ப கால் கட்டு வித்தை தேல. அதனாலதான் அதுக்கு பேர் கால் கட்டு வித்தை அப்படின்ட்டு. சரியா? சரி, இதுல வந்து பிகினிங் வந்து பிரியா நீ கொஞ்சம் பின்னாடி போய் உட்காந்துக்கோ. அர்த்த பத்மாசனம் போட. உன்னுடைய மைக்கையும் ஆன்ல வச்சுக்க. இது வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். ரைட். அர்த்த பத்மாசனம். சரியா? இப்ப பிரியா வந்து வலது கால மேல போட்டு உக்காந்தனால அவளுக்கு வலது நாடி சுவாசம் நடக்கும். அதாவது 2 துவாரத்திலையுமே காற்று போய் வரும். ஆனா வலது நாடி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அடப்பு நீங்கிரும். இப்போ வயிற்றுல நீங்க நிறைய சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்துல உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஆனா வயிறு நல்லா எம்டியா இருந்துச்சு அப்படின்னா போட்டு உக்காந்த 20 செகண்ட் 2 செகண்ட்ல கூட உங்களுக்கு வலது நாடி ஃபீல் பண்ண முடியும். அதே இது இடது கால மேல போட்டு உட்காந்துக்க. சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது இது வந்து யோகா டெய்லி பண்றவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு திடீர்னு கால் கட்டு என்னென்னமோ நம்ம பேசுற மாதிரி இருக்கேன்ற அவங்களுக்கு குழப்ப கூடாதுன்றதுக்காக ஒரு பேசிக் சொல்றேன். இப்ப இடது காலை நீங்க மேல போட்டு உக்காந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல இடது நாடி ஓப்பன் ஆகும். பிரியா நீ அப்படி காலை மட்டும் நீட்டி உட்காந்துக்கோங்க. வயசானவங்க கால் நீட்டி உட்காருவாங்களா, அது மாதிரி சைடா. இப்ப வலது காலை மேல தூக்கி போட. சும்மா இல்ல கிராஸ் மட்டும் போடுங்க. கால் நீட்டியே வை. கால் 2 காலையுமே நீட்டி வச்சுக்க. வலது காலை மேல போட்டுக்க. அவ்வளவுதான். இப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் வலது நாடி ஓட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இடத மேல போட்டுக்கோ. நீங்க படுத்து தூங்கும் பொழுதும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன். இப்ப வந்து பிரியா படுத்து தூங்குறதாவே வச்சுக்கோங்க. இப்ப வந்து வயிற்றுல சாப்பாடு இருக்கு. அப்ப வந்து வலது கால மேல தூக்கி போட்டு உக்காந்துருந்தா உங்களுக்கு வலது நாடி ஓடும். அதே மாதிரி ரெஸ்ட்ல இருக்கீங்க. டைஜஷனும் நல்லா இதாகும். இப்ப அதே இது நமக்கு வந்து இடது நாடிய ஓட்டணும் அப்படின்னா இடது கால மேல தூக்கி போட்டு உட்காந்துக்கலாம். சரியா? இது எல்லாமே பேசிக் தெரியும் இல்லையா? சரி. இப்ப இங்க கால் கட்டு அப்படின்னா ஆமா பத்மாசனம் போடேன் பிரியா. லோட்டஸ் போஸ்டர். சரிங்களா? இது இப்ப நான் சொல்றது வந்து எல்லாத்துக்கும் உங்களால
வராது. ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, உங்க வலது நாடி இடது நாடி ஓரளவுக்கு இதா இருக்கு அப்படின்னா இந்த இது சரி. இப்ப இங்க பத்மாசனத்துல சரிங்களா, இப்ப பிரியா பத்மாசனம் போடும் பொழுது இடது கால மேல போட்டு உட்கார்ந்ததுனால அவளுக்கு இடது சுவாசம் நடக்கும் இல்லையா? ஆனா வந்து பத்மாசனம் அப்படின்னாலே இது கால் கட்டி இருக்கு, வலது நாடியும் இடது நாடியும் கட்டி இருக்குன்னு அர்த்தம். அதான் வந்து பத்மாசனம். புரியுதுங்களா? சித்தாசனத்துக்கும் பத்மாசனத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, இங்க கால் கட்டப்பட்டிருக்கு. ரெகுலரா பயிற்சிக்கு வந்தவங்களுக்கு தான் நம்ம இப்ப பேசுறது புரியும் இல்லைங்களா? ஆமா, திடீர்னு இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை மட்டும் வந்தா புரியாது. ரெகுலரா பண்றவங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அதனாலதான் வந்து பத்மாசனம் சில பேருக்கு ரொம்ப நாளா பயிற்சி பண்றேன், எனக்கு பத்மாசனம் வரலைன்னா அவங்களுக்கு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும். எனக்கு பத்மாசனமாவது போட வரணுமே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஏன்னா அதுல ஒரு சூட்சமம் இருக்கு இந்த பத்மாசனத்துல. பத்மாசனம் வராதவங்களுக்கும் அதை பண்ண முடியும். வேற ஆசனம் இருக்கு, கோமுகாசனம் இருக்கு, அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். இந்த பத்மாசனத்துல இந்த கால் இன்டர்செக்ட் ஆகுது பாருங்களேன், அந்த 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 பகுதியை காமி என்பதிய எக்ஸ் மாதிரி இன்டர்செக்ட் ஆகுதுல, கையை வச்சு காமி. ஆமா, பாத்தீங்களா அந்த எக்ஸ் மாதிரி இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? ஆமா, அந்த இன்டர்செக்ட் ஆற பகுதி கையை சாதாரணமா வச்சுக்கோங்க. பிரியா இப்ப என்ன பண்ணுவானா, அந்த இன்டர்செக்ட் ஆன பகுதி வந்து கீழ் நோக்கி போற மாதிரி ஒரு பாவனை பண்ணணும். புரியுதுங்களா? அந்த இன்டர்செக்ட் ஆனது அந்த கையை வச்சு காமி பிரியா, விரல வந்து வச்சு காமி. அந்த புள்ளி அந்த இடம் வந்து கீழ் நோக்கி போகும். அப்படின்னா வந்து நீங்க வந்து நீ தைஸ் எல்லாத்தையும் அப்படியே அங்க கீழ் நோக்கி போற மாதிரி இது பண்றீங்க. சரியா? சாதாரணமா உட்காந்துங்க, நீங்க கஷ்டப்பட்டு பண்ண தேவையில்ல. பாருங்க பிரியா என்ன பண்றான்னா, சாதாரணமா உட்கார்ந்து இருக்கா. அவளோட மைண்ட் எண்ணம் எதுல இருக்குன்னா அந்த இன்டர்செக்ட் ஆன இடத்துல கீழ் நோக்கி இழுக்கிறா. அந்நேரம் என்ன ஆகும்னா, இயற்கையாவே நீங்க வந்து மூலபந்தம் அஸ்வினி முதிரையும் அந்த 2வது சக்கரத்துல சுவாதிஷ்டானத்துல ஆமா, அந்த 2 சக்கரத்தையும் ஒன்னா ஒரு மாதிரியா கொண்டு வரீங்க. அந்நேரம் என்ன ஆகும்னா, உச்சியில இருந்து, அதாவது சுழுமுனை உச்சியில இருந்து நடுநாடியில உங்களுக்கு சுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். ஆமா, கண் மூலமா. அதாவது உச்சி கீழே தான் 3வது கண். அந்த 3வது கண் மூலமா அப்படியே நடுநாசி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்ப வந்து வலது இடது, அப்ப என்னன்னா வலதுனா என்னது? சூரியனையும் சந்திரனையும் தாண்டி போகலாம் நீங்க. பிரியா சொன்னால 12 கட்டத்துல மாட்டிக்கிட்டு தவிக்கிறோன்ட்டு. அந்த 12 கட்டத்தை நீ தாண்டி போகணும்னா சூரியன் சந்திரனையும் தாண்டி போகணும். அப்ப இந்த நடுநாசி திறக்கக்கூடிய வித்தை தான் கால் கட்டு வித்தை. காலை கட்டணும், அதுக்கப்புறம் இந்த காலத்தை தாண்டி போகக்கூடிய அந்த சக்கரத்தை நம்ம ஓபன் பண்ணணும், உச்சியில இருக்கிறத. அது இந்த இன்டர்செக்ட் ஆன இடத்த நம்ம புல் பண்ணும் பொழுது அது சரியான விதத்துல மூலபந்தம் நடக்கும். ஆமா, அத வந்து நீங்க வந்து உணவு இல்லாத பொழுது ரெகுலரா நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த கால் கட்டு வித்தை அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆமா, வலது இடதும் சேர்ந்து குவிஞ்சு நம்ம காலை கட்ட முடியுதுன்னு கொஞ்சம் நாள்ல உணர்வீங்க. அப்புறம் பல வருஷம் கழிச்சு, ஆமா நம்ம காலத்தையே கட்டிட்டோம்ல, நமக்கு வயசான மாதிரி தெரியலையே, 10 வருஷம் கம்மியான மாதிரி எனர்ஜி ஆகுது அப்படின்ட்டு காலை கட்டியதாகவும் நீங்க ஒரு நாள் பிரமிப்பீங்க. சரியா மக்களே? இதுதான் கால் கட்டு வித்தை. சரி பிரியா, அவங்க அப்படியே காலையில அவங்க கபாலபதி எல்லாம் போட்டுட்டு அவங்க அப்படியே பண்ணி பார்த்தா தெரியும். இது அப்படியே நீங்க ரெகுலரா நீங்க மத்த எல்லா பயிற்சியும் பண்ண உடம்புல அந்த கிளீன்சிங் நடக்க அந்த எம்டினஸ் ஆக இது அதுவா உங்களுக்கு பயிற்சியில வரும். பத்மாசனத்துல போட்டு உக்காந்தாலே இடமும் வளமும் அமைதியாகி சுழுமுனையில ஓட ஆரம்பிக்கும்.
சரி மக்களே. சரி, வேற எதுவும் பேசணும்னா பேசிங்க. ம். ஆமா, அதாவது நீ அந்த சக்கரத்தோட வேர்ச்சொல் வந்து சகு. சகு. ம் வேர்ச்சொல். சரிங்களா? சக்கு அதுல இருந்து வந்தாலும் தமிழ்ல வேர்ச்சொல் அப்படின்னாலே அது 2 எழுத்தா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு எழுத்தா இருக்கணும். அப்ப அப்படியே வெட்டி 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 கடைசியா வந்து சகு. சகு அப்படின்னா சக்கரம், சுழலுவது. சகுல இருந்து தான் சக்கு. சகுதல் அப்படின்னா சுழலுது. சகுலி அப்படின்னா முறுக்கு, முறுக்கதான் சகுலி அப்படின்னாங்க. ஆமா, அந்த சகு தான் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, அதுல இருக்கக்கூடிய சகுவும் இதுவும் ஒண்ணுதான். ஆமா, பிரியா நீங்க சொன்னது வந்து அது சும்மா ஒரு இதுல கிடையாது. சரி, சர்க்கிள். சக்கரத்துல இருந்து சர்க்கிள் வந்துச்சுன்னு சும்மா அடிச்சு விட்டது கிடையாது. அது வந்து சகு அப்படின்றது ஒரு புரோட்டோ இந்தியன் யூரோப்பியன் வேர்டு. எழுத்து எழுதுவதற்கு முன்னாடியே இப்படி பல இது வந்து எல்லா நாட்டுக்கும் போயிருக்கு நம்ம தமிழ்ல இருந்து. அது மாதிரி போன ஒரு சொல் வந்து சகு அப்படின்ட்டு. இந்த சகுல இருந்து பல வார்த்தைகள் வந்திருக்கு. சரி சரி மக்களே. அந்த சகுல இருந்து வந்த வார்த்தைகள் சறுக்கு, சறுக்கல், சறுக்கார், சக்கரம், செக்கு, தான் கார் அப்படிங்கிற வரைக்கும். அது சமஸ்கிருதத்துக்கு போய் அதுல இருந்து நிறைய அதுக்கு போயிருக்கு. சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீனுக்கு வந்து நிறைய பழக்கங்கள் இருந்தது. அதனால சமஸ்கிருதம் தமிழ்ல இருந்து சமஸ்கிருதத்துக்கு போய் அப்படியே நிறைய இதுக்கு போயிருக்கு. சைக்கிளும் இதுல இருந்து வந்ததுதான். சக்கரத்துல சக்கரா அதுல இருந்து போனதுதான் நிறைய வார்த்தைகள். சரி பிரியா, சிறப்பு. ஆமா, ஆரம்பிப்போம். கிளாஸ் முடிச்சுக்கலாம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।